நாங்களும் வீட்டில் கஷ்டம் அங்கங்கே கடை வாங்கி இருந்தது. இவர் தண்ணி போட்டுட்ருக்கிறாருனால வாங்கினேன். இப்போ வந்து பக்கத்தில் இப்படிலாம் சொன்னேன், இப்படி கடன் வந்து இவரும் தண்ணி போட்டுக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, வேற எங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க வாங்கிடுறோம். நம்ம கொடுத்துட்டோம்னா வீட்டில் வந்து நம்ம ஆளுங்க சண்டை போடக்கூடாது, பிடிக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு கொடுத்துட்றோம். நான் தினமும் சாவற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த தேயிலை சுற்றுது, பிடிக்குது, எல்லாம் எவ்வளோ கஷ்டம். In India, if you need a kidney transplant, only your relatives or friends can donate one to you. That's as per law. But illegal kidney donation in India is not uncommon. However, it probably doesn't happen as often as it happens here in some of the areas of Tamil Nadu's Namakkal district, where whoever you meet says that they know somebody who has donated a kidney, either because they wanted to pay off loans or to get out of financial distress. In some families, more than one family member has donated a kidney. எல்லாமே கடன் பிரச்சனைக்கே தான் கண்ணு. எல்லாமே ஒரு 50 பேர் நான் இருக்குது இந்த ஊரில் மொத்தம் 50 பேர். எல்லாத்துக்கும் கடன் பிரச்சனை. வீடு கட்ட முடியல, வேஸ்ட் பண்ண முடியல, இன்னும் பண்ண முடியல. அதனால தான் இத்தனை பிரச்சனைக்கு இது போய் எடுத்தது. This elderly woman sold her kidney 3 decades ago when she was in extreme financial distress. She was paid rupees 50,000 back then. அந்த 50,000 வாங்கித 25,000 செலவு பண்ணி என் பையனுக்கு. இன்னும் ஒரு 50,000 தான் இருக்குது. 50,000 இருந்தாலும் இருக்குது, இல்லைன்னா 30 கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரேன். எம்பட சத்துக்கு முடிஞ்சே கட்டிட்டு வரேன் சாமி. 10 years later, her son was forced to follow in her footsteps. இந்த கடனுக்காக எடுத்துனோம். எவ்வளோ கடன் இருக்கு? அப்போ 30,000 இருந்துச்சுங்க அரசு. யாருக்கெல்லாம் வந்து தொல்லை பண்ணாங்க? ஆமாங்க. அப்போ மூட தூக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ வருமானம் கம்மி, வார சம்பளம் 300 400 இப்படி தான் ஒரு பத்தாது. அதனால் ஒருத்தர் கூப்பிட்டா அன்பு போனேன். But why are so many people in this part of Namakkal facing debt? One of the reasons is the region's textile industry. பல நூற்பாலைகள் இன்னைக்கு இல்லை, பல டையிங் பற்ற இல்லை, பல கார்மெண்ட் இல்லை. இது A representative of the Powerloom Association told us the industry has been in decline because of increased cost of production, which is causing powerlooms to shut down. எங்களுக்கு ஆர்டர் இல்லாதனால 7 நாள் வேலை கொடுக்க முடியாது. 3 நாள் 4 நாள் கொடுக்கும்போது ஒரு வாரம் ஒரு 2,000 வாங்க 1,000 வாங்கும்போது அவங்க கமிட்மெண்ட் அந்த லோனை கட்ட முடியாதனால அந்த லோன் வாங்குற இடத்துல வந்து அந்த பிரச்சனை போயிடறாங்க. நான் 2 நாள் செஞ்சால் நீங்கள் 2 நாள் செய்யுங்கிறாங்க. 6 நாளைக்கு 2 நாள் செஞ்சால் போதுங்களா? இப்போ 1,500 வாங்குற இடத்துல 500 வாங்கினா எப்படி குடும்பத்தை கொண்டாட முடியும்? அதனால் என்ன பண்ணுறாங்க, வேறு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் கந்தோ ஏதோ வட்டிக்கோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஆளுங்களுக்கும் வேலை இருந்து பொம்பளைங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா இது எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வேலை இல்லாத என்ன பண்ணுறாங்கன்னா இதை போய் எடுத்துட்றாங்க. To understand why Namakkal had become the hub of Tamil Nadu's illegal organ trade, I spoke with Dr. J. Amalur Pavanathan, who is the former convener of the Tamil Nadu State Cadaver Transplantation Program. But one thing unique about Namakkal is that place, Pallipalayam, is not a very poor place. And if you see those people, they were not starving to sell their kidneys. And once one sells a kidney and gets some money and others see that he can redeem some of the family honor, it becomes a compounded effect. So the news spreads and the brokers arrive and it's a well-oiled machine. Locals said that they had been selling their kidneys in distress for over 2 decades. However, this illegal trade remained hidden because nobody complained. That changed last year. A woman complained to the district collector's office that she had only been given half of the 8 lakh rupees that she had been promised for her kidney. Not just that,
In the end, the brokers took a part of her liver instead because she was not a match for the kidney. An SIT has been formed to crack down on brokers. An investigation is ongoing. After the crackdown began, more people have stepped forward to complain. இதை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 94 பேர் இந்த முறைசாரா தொழிலில் இருக்கக்கூடியவங்க, முறை சார்ந்த தொழிலில் இருக்கவங்களும் அந்த கிட்னி கொடுத்தவங்களுடைய பட்டியலை நாங்கள் வந்து எடுத்து அவர்களுக்கு வந்து என்ன குறை அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு மனுவாக தயார் பண்ணி நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். நீண்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக கிட்னி கொடுத்துருக்கனால இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமானது உடல் உபாதைகள். ரெண்டாவது அவங்க வந்து ஏதாவது மருத்துவம் பார்க்க போனாலும் வந்து கூடுதலான செலவாகக்கூடிய ஒரு நிலைமை தான் தனியார் மருத்துவமனை. அரசு மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து வைத்தியம் பார்க்குறோன்னா நீ எங்கே கிட்னி கொடுத்தியோ அங்கே போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. At this activist office, I met a woman who had a particularly horrifying story. Typically, donors are taken to cities within Tamil Nadu or in the neighboring states for their transplant operations. However, in this particular case, a woman was taken all the way to Singapore. She chose to speak to us at a local activist office. She did not want us to visit her home because she did not want her identity revealed. ஒருத்தர் மூலியமா என்னை கூப்பிட்டாங்க, கிட்னி கொடுக்குறீங்களான்னு. நான் வந்து சொன்னனால அவங்க அப்படி செஞ்சுன்னா அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, படிக்க வைக்கிறது எல்லாமே உனக்கு கடைசி பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க எல்லா டெஸ்ட்டும் ஏஎம்சிஹெச்சில் கோயம்புத்தூரில் எடுக்க வச்சாங்க. எல்லாட்டும் 6 மாதமாக டெஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் தான் அவங்க சிங்கப்பூரில் கூட்டிகிட்டு போய் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், இங்கே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்ட்டேன். நானும் சரி ஒருத்தர் உயிர் போராடிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது என்ன பண்ணு சொல்லிவிட்டு, நானும் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச அக்கா இருக்காங்க என் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட பிள்ளையை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். நவம்பரில் கூட்டிகிட்டு போனாங்க. நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி பாஸ்போர்ட்லாம் வந்துச்சு. பாஸ்போர்ட்டும் என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. போய் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு அங்கேயே 1 வாரம் கழிச்சு எனக்கு ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்கன்ட்டு டாக்டர் வரல அப்படின்ச்சு. எதுவுமே என்னால் பண்ண முடியல, வெளியும் வர முடியல, யாருக்கிட்ட போய் அங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே புரியல எனக்கு. அப்படியே தான் ரூம்குள்ளே இருந்த 3 மாதமா. But the worst was yet to come. அப்புறம் தையல் பிரித்தவனையே மறுநாளே என்னை எப்படா என்னமோ நாயை துரத்துற மாதிரி, நீங்கள் எங்கள் மாமா வந்திருக்காரு, மாமா ஊருக்கு போகிறாரு, நீங்கள் போயிருக்கடு, நீ எப்படி ஆம்பளைங்க கூட எப்படி நான் தனியாக போவேன், எங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இல்லை, நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ 5 லட்சத்துக்கு மேலே கரண்ட்டுக்கு தான் போனேன். இப்போ எல்லாம் வட்டிக்கு மேலே வட்டிக்கு வாங்கி இப்போ 25-30 லட்ச ரூபா கடன் இருக்குது எங்களுக்கு.